ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துடுங்க. நான் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி 2 தக்காளி பழத்தை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. நெல்லிக்காய் அளவில் ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சிக்கிட்டேங்க. இதில் வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து சக்கையை தூக்கி போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி தலையோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி தலை தனியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது ரசத்துக்கு அந்த தண்டை நசுக்கி வச்சுக்கிட்டு ஜீரகத்தை தனியாக, மிளகு தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக நுணுக்கி வச்சுக்கிட்டேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டுங்க. தாளிச்சிட்டு இந்த கொத்தமல்லி தண்டு வச்சுருக்கீங்களா அதையும் எடுத்து போட்டு, பூண்டு 4 தட்டி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்குங்க. ஜீரகத்தை முன்னாடி போடுங்க. அடுத்து வந்து மிளகு போடுங்க. போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றி உப்பு போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அடுப்பை தூக்கி விடுங்க. நுரக்கட்டி வந்த உடனே இறக்கி விடணுங்க. கொதிச்சு போனால் ரசம் வந்து கடுத்து போயிடும். அதனால் நுரக்கட்டி வந்த உடனே இறக்கி வச்சுட்டு கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை போட்டு இதை வந்து இந்த ரசத்தை வந்து சாப்பாடு சுட சுட போட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா சிக்கன் வறுவல், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி ஐட்டத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசம், பருப்பு ரசம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.